ஆந்திரா கடப்பா அருகே புரோதட்டூர் பகுதியைச் சேர்ந்த தம்பதி விஜயபாஸ்கர் லட்சுமி தேவி. விஜயபாஸ்கர் ஒயின் ஷாப்பில் வேலை செய்கிறார். லட்சுமி தேவி பள்ளி ஆசிரியர், வயது 52. இவர்களது ஒரே மகன் யஷ்வந்த் குமார், வயது 23. பிடெக் பட்டதாரியான இவருக்கு சினிமாவில் நடித்து ஸ்டாராக ஆசை. மாதம் மாதம் பெற்றோர் அனுப்பும் பணத்தில் 3 ஆண்டாக ஹைதராபாத்தில் தங்கி வாய்ப்பு தேடியுள்ளார். சமீப நாட்களாக பணம் போதவில்லை என பெற்றோரிடம் யஷ்வந்த் சண்டை போட்டதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் ஹைதராபாத்தில் இருந்து நேற்று காலை 6 மணிக்கு வீடு திரும்பியுள்ளார். அப்போது யஷ்வந்தின் அப்பா பெட்ரூமில் தூங்கிக் கொண்டிருந்தார். அம்மா கிச்சனில் சமைத்து கொண்டிருந்தார். பெட்ரூமை பூட்டிவிட்டு கிச்சனுக்கு வந்த யஷ்வந்த் அம்மாவிடம் தகராறு செய்துள்ளார். ஒரு கட்டத்தில் காய்கறி நறுக்கும் கத்தியால் கழுத்தை அறுத்து கொலை செய்தார். இரத்த வெள்ளத்தில் சரிந்த லட்சுமி தேவியின் உடலை இழுத்து வந்து வீட்டின் வராண்டாவில் போட்டுள்ளார். பின் எதுவும் நடக்காதது போல் ஹாலில் சென்று பாடல் கேட்டு கொண்டிருந்துள்ளார். லட்சுமி தேவியை பார்க்க வந்த அக்கம் பக்கத்தினர் ஷாக் ஆகினர். உடனடியாக போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். போலீசார் சடலத்தை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர். யஷ்வந்தை கைது செய்தனர். போலீசாரின் முதல்கட்ட விசாரணையில் யஷ்வந்த் மனநிலை பாதிக்கப்பட்டு ஹைதராபாத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தது தெரிய வந்துள்ளது. மகனின் செலவுக்காக லட்சுமி தேவி சென்ற மாதம் 10,000 அனுப்பியுள்ளார். போதவில்லை என யஷ்வந்த் கேட்டதால் மீண்டும் 3,000 அனுப்பி அதுவும் போதவில்லை என சண்டை போட்டுள்ளார். இந்த கோபத்தில்தான் யஷ்வந்த் தனது தாயை கொலை செய்ததாக தெரிகிறது. விசாரணை நடக்கிறது.